எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யாழினிஷிதா. நான் இப்ப உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன்? தங்க கொடாரி. ஒரு நாள் வழக்கம் போல மரவெட்டி வேலைக்கு அம்னாரு. ஒரு ஆற கிடக்கும் போது எதிர்பார்க்காம கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாரு. அப்ப கொடாரி தனிக்குள்ள வந்துருச்சு. ஐயோ, என் கொடாரி போச்சு போச்சு, நிலைமை எப்படி சம்பாதிச்சு குடும்பத்தெல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு நடந்துட்டே இருந்தாரு மரவெட்டி. திடீர்னு ஒரு தேவதை கண்மண் நிற்கிறங்க. எதுக்கு அடுக்கிற மரவட்டி அப்படின்னு கேட்டாங்க தேவதை. என்னோட கோடாரி தண்ணிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு மரவட்டி. சரி, கவலைப்படாத, நான் தண்ணிக்குள்ள போய் எடுத்துருவேன்ட்டு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள தேவதை முதல்ல தங்க கொடாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஐயோ, இது என்னோடது இல்ல, என்னோட திறமை செஞ்சது அப்படின்னு சொன்னாரு மரவட்டி. சரின்ட்டு திருப்பி தண்ணிக்குள்ள இறங்குங்க தேவதை. இப்ப வெளிக்கூட எடுத்துட்டு வந்தாங்க. ஐயோ, இது என்னோடது இல்ல, என்னோட திருமண செஞ்சது அப்படின்னு சொன்னாரு மரவெட்டி. சரின்ட்டு திருப்பி தண்ணிக்குள்ள இறங்குங்க தேவதை. இப்ப மரவெட்டியோட இரும்பு கொடாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதான் என்னோட கொடாரி, ரொம்ப நன்றி தேவதை, நான் இனிமேல் உங்களை வாழ்க்கையே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு மரவெட்டி. அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தாலும் மரவெட்டி. இரு மரவெட்டி, நான் உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். நீ நேர்மையா இருந்ததுனால தங்கம் வெள்ளி இரும்பு உனக்கு தான். அதை நான் உனக்கு பரிசாக தரேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நேர்மையா சென்று செல்வம். நம்ம நேர்மையா இருந்தா எல்லா நன்மையும் நடக்கும். நன்றி.